ஹாய், வெல்கம் பேக் டு நியூரல் ஆர்கானிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அக்வாஃபோனிக்கில் இருக்கிற பிளான்டேஷன் ஸ்டைல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அக்வாஃபோனிக்கில் பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற பிளான்டேஷன் ஸ்டைல்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ எதுவும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா பேட் சிஸ்டம். ஸோ மீடியா பேட் சிஸ்டம்னா நான் முன்னர் இந்த வீடியோலேயே நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ மீடியா பேட் சிஸ்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. லைக் ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு கண்டெய்னரில் வந்து ஹைட்ரோடான் கிளேஸ் இல்லைனா ஜல்லிக்கல் இந்த மாதிரி வந்து போட்டு அது ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த பெட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து ஃப்ளோ பண்ண விடுவாங்க. ஸோ வாட்டர் ஃப்ளோ இதில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைஃபன் ஆக்ஷன் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கும். ஸோ வாட்டர் வந்து ஒரு எட்ஜில் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணுற வாட்டர் வந்து அந்த பெட்டோட லெவல் வரைக்கும் ரைஸ் ஆகும். ஸோ அதில் வந்து ஒரு சைஃபன் பெல் இருக்கும், இல்லை பெல் சைஃபன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பெல் சைஃபன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஒரு சர்டைன் லெவலுக்கு ரீச் ஆன உடனே இருக்கிற எல்லா வாட்டரையும் அப்சர்வ் பண்ணி கீழே வந்து ரிசர்வாயர் டேங்க்குக்கு விட்டுரும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரைஸ் ஆகும்போது அந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில் வந்து நல்லா ஈரமாயிடும். அந்த நியூட்ரியன் ரிச் வாட்டரில் வந்து நல்லா ஈரமாயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தண்ணி கீழே வந்து இறங்கும்போது அட்மாஸ்பரிக் ஏரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ்க்கு வந்து நல்ல ஏர் ரொட்டேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன தான் வந்து செடிக்கு வந்து தண்ணி ரொம்ப அவசியம் அப்படின்னாலும் அட்மாஸ்பரிக் ஏரும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து மீடியா பெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன செடி வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் செடியுமே வளர்க்கலாம். மோஸ்ட்டாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸ், அதாவது பழம் இருக்கிற செடி லைக் தக்காளி, அப்புறம் வெஜிடபிள்ஸ், வெண்டைக்காய், இந்த மாதிரியான ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வெஜிடேஷன்ஸ் அண்ட் ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக இந்த மீடியா பெட் சிஸ்டமில் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி ரூட்ஸ் இருக்கிற க்ராப்ஸ் தான் இதில் வளர்ப்பாங்க. இந்த ரூட்ஸ்னால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மீடியா பெட் வந்து கிளாக் ஆகிடும், சம்டைம்ஸ் அடைச்சிக்கும். சில சமயம் என்ன ஆகும்னா அந்த ரூட்ஸ்லாம் உள்ளே டிகே ஆகி அது வந்து சில ஆல்ட்ரேஷன்ஸ் நடத்தும். லைக் வந்து எப்படி சொல்கிறது, ரூட்ஸ் ரொம்ப டிகே ஆச்சு அப்படின்னா வந்து அந்த கம்போஸ்ட் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில் கலந்து வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். பட் மேஜராக இது எந்த ப்ராப்ளம்ஸுமே கொடுக்காது. நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதுதான் மீடியா பெட்டில் இருக்கிற பெரிய ட்ராபேக் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து இது எதுக்கு பெஸ்ட், இதோட ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேஷன்ஸ், மிக்சட் வெஜிடேஷன்ஸ் இதில் பண்ணலாம். தக்காளி போடலாம், ஒரே இடத்துலையே தக்காளி போடலாம், வெண்டைக்காய் போடலாம், இல்லை ஒரு கேபேஜ் போடணும், தாராளமாக போடலாம். ஸோ மிக்சட் வெஜிடேஷன்ஸ் பண்ணலாம். பட் எல்லா வெஜிடேஷன்ஸுமே இல்லை எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து மேலே தான் வளருங்க. அதாவது மண்ணுக்கு கீழே வளர்கிற எந்த இதுவுமே வந்து இதில் பிளான்டேஷன்ஸ் பண்ண முடியாது. மண்ணுக்கு மேலே வளர எல்லாத்தையுமே வந்து இந்த மீடியா பெட் சிஸ்டமில் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ராஃப்ட் சிஸ்டம், இல்லைனா டிடபிள்யூசின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டீப் வாட்டர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீப் வாட்டர் கல்ச்சர்னால் என்ன? டீப் வாட்டர் கல்ச்சர்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ராஃப்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் ராஃப்ட் சிஸ்டம்னால் நெட் பாட்ஸில் வந்து செடியை வந்து க்ரோ பண்ணுவாங்க. அந்த நெட் பாட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ராஃப்ட் மாரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு தெர்மாக்கோல் ஷீட் மாதிரி இருக்கும், பட் திக்காக இருக்கும். அந்த நெட் பாட்ஸை வந்து அந்த ராஃப்டில் ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த நெட் பாட்ஸ் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த ராஃப்ட் எல்லாமே ஒரு பெரிய ஏரியா இருக்கும். மறுபடியும் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியா, லைக் அதில் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு லார்ஜ் கண்டெய்னர் மாதிரி ஒரு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து அந்த ஃப்ளோ பண்ண வச்சுருவாங்க. அதுதான் ஃப்ளோட்டிங் ராஃப்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும், இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃபி வெஜிடபிள்ஸ்லாம் அதை வந்து ஈஸியாக க்ரோ பண்ணிடலாம். இது எதுக்கு நாட் அட்வைசபிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரூட்டிங்ஸு, அப்புறம் வந்து இந்த காய்கறி, இந்த மாதிரி இதுக்கு வந்து இது நாட் அட்வைசபிள். லீஃபி வெஜிடபிள்ஸ் லைக் கீரை, அதுக்கப்புறம் மற்ற என்னென்னாலும் லீஃபி வெஜிடபிள்ஸ் வகைகள் இருக்கோ அது எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ராஃப்ட் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து கீழே வந்து செப்பரேட்டாக ஏரேஷன் கொஞ்சம் கொடுப்பாங்க. லார்ஜ் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஏரேஷன்ஸ் வந்து சில செட்டப்ஸில் வந்து கீழே வந்து கொஞ்சம் ஏரேஷன் கொடுப்பாங்க. சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஏரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ்க்கு வந்து நல்ல ஆக்சிஜன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா மீடியா பெட்டில் பார்த்திங்கன்னா வந்து அட்மாஸ்பரிக் ஏரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்குவோம். வேறஸ் இந்த ராஃப்ட் சிஸ்டமில் வந்து நமக்கு வந்து கீழே வந்து ஏரேஷன் வந்து நம்ம ரூட்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக கொடுக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்எஃப்டி, நியூட்ரியன்ட் ஃபிலிம் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்எஃப்டினா ஒரு லாங் பைப் சேனல் இருக்கும். அதுலேயும் வந்து இந்த நெட் கப்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பிளான்ட்ஸை வந்து க்ரோ பண்ணுவாங்க. பட் அதில் ஒரு தின் லேயர் ஆஃப் வாட்டர் மட்டும்தான் ஃப்ளோ பண்ணுவாங்க. ஒரு சின்னோண்டு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் வந்து பிளான்ட்ஸ் வந்து ரூட்ஸ் வந்து டச் ஆகி
நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் என்எஃப்டி நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னா வாட்டரோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதிகப்படியான வாட்டர் வந்து தேவையில்லை. வேறு நீங்கள் டிடபிள்யூசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக தண்ணி வேணும் அதுக்கு. அதே நீங்கள் மீடியா பெட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மீடியா பெட்டை ஃபில் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும். பட் இதில் அந்த தண்ணி தேவையில்லை. என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால் ரூட்ஸ் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னா வந்து மொத்த சிஸ்டமே வந்து கிளாக் பண்ணினா அந்த அடைச்சிடும். மொத்தமாக அந்த சிஸ்டம்ஸ் வந்து அடைச்சி தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் என்எஃப்டி சிஸ்டம். அடுத்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டவரில் பார்த்திங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே வந்து வேர்ட்டிக்கலாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ தண்ணி வந்து மேலேருந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். வேர்ட்டிக்கலாக வந்து எல்லா பிளான்ஸுமே வந்து அதில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு 1 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் வந்து நம்மளால் வந்து மோர் தென் ஒரு 15 to 20 பிளான்ஸ் வந்து நம்மளால் ஸ்டாக் பண்ணி வளர்க்க முடியும். அதிகமாக கூட வளர்க்கலாம். பட் நார்மலாக எல்லாருமே பண்ணுறது ஒரு 15 to 20 பிளான்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணி 4 டைரக்ஷன்ஸ்லேயும் பிளான்ஸ் வந்து வளர்ப்பாங்க. ஸோ இது வெர்டிக்கல் டவர். எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது, எனக்கு ஸ்பேஸ் அவ்வளோவா இல்லை, வாட்டரோட யூசேஜும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெர்டிக்கல் டவர் போயிடலாம். வெர்டிக்கல் டவர் தான் பெஸ்ட் உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்டாக இருந்துச்சு அப்படின்னா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாட்டட் சிஸ்டம். ஸோ பாட்டட் சிஸ்டம் அப்படின்னா மீடியா பெட்ஸை வந்து சாதா ஜாடி இருக்குது இல்லைங்களா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஜாடி இருக்குல்ல, பிளாஸ்டிக் ஜாடி, செராமிக் ஜாடி அந்த மாதிரி இருக்கும். ஸோ மீடியா பெட் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அதோட ஸ்மாலர் வெர்ஷன் தான் பாட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு செடி அதை நான் வளர்க்கணும், ஆனால் அது மண் இல்லாமல் வளர்க்கணும், அக்வாஃபோனிக்கில் நான் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஹைட்ரோடான் கிளேஸோ இல்லை ஜெல்லி சிப்ஸோ நீங்கள் ஒரு இதில் போட்டு அதில் தண்ணி அதை ஃப்ளோ பண்ண விட்டுட்டிங்கனாலே போதும், தண்ணி பாட்டுன்னு வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ சிங்கிள் பாட்ஸில் நான் வளர்க்கணும், சிங்கிள் பிளான்ட் மட்டும்தான் நான் வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அக்வாஃபோனிக் யூனிட் இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஆலோவேரா செடி வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாட்டட் சிஸ்டம் வந்து போகலாம். ஸோ இதை தாண்டி இன்னொரு சிஸ்டம் இருக்குன்னா அது விக்கிங் பெட் மட்டும்தான். இதுதான் இருக்கிறதுலே வந்து என்ன சொல்கிறது, இந்த மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய உருளைக்கிழங்கு, கேரட் இந்த மாதிரியான வெஜிடேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வளர்க்கக்கூடியது வந்து இந்த விக்கிங் பெட்டில் தான் வளர்ப்பாங்க. விக்கிங் பெட் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு 1 feet பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 25 to 35% வந்து கீழே வந்து வெறும் கல், இந்த மாதிரி ஜெல்லி சிப்ஸ், ஹைட்ரோடான் கிளேஸ் இந்த மாதிரி வந்து போட்டுருவாங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிடுவாங்க, கோகோ பிட்டு இந்த மாதிரியான லேயர்ஸ் போட்டு சமர்ஜ் பண்ணுறாங்க. வாட்ரு வந்து எப்படின்னா கீழ் வழியாக வந்து வாட்ரு வந்து ஃப்ளோ இருக்கும். ஸோ கீழே வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கல், இந்த கிளேஸ் இது ரெண்டுமே ஒரு டச்சிங்கில் இருக்கும். அந்த கல், இந்த கோகோ காய் ரெண்டுமே டச்சிங்கில் இருக்கும். வாட்டர் வந்து கீழே வந்து அப்சார்ப் ஆகும், ரூட்டுக்கு மட்டும்தான் போகும் வாட்டர். மேலே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து கிழங்கு இருக்கும், அதுக்கு கீழே ரூட்ஸ் இருக்கும். ஸோ ரூட்ஸ் வந்து நியூட்ரியன்ட் வந்து தேவையான நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணி அந்த வெஜிடேஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து விக்கிங் பெட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் க்ரோயிங் மெத்தட்ஸ் இருக்குது, பிளான்டேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே டியூன்ட்.